வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேருதவியால் ரமலான் மாதத்தினுடைய 8வது நோன்பை நோற்றவர்களாக லுகருடைய தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் உண்டு திரண்டு இருக்கிறோம். இந்த தருணத்தில் நற்பண்புகள் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக பல மார்க்க செய்திகளை அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் வெட்கப்படுவது என்பது ஈமானினுடைய ஒரு கிளை என்றும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதிகமாக வெட்க உணர்வு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதையும், மார்க்கம் வெட்கப்படுவதை அதிகமாக ஆர்வமூட்டி இருக்கிறது என்ற செய்திகளை நம்ம பார்த்தோம். இப்போ அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் சில நேரங்களில் வெட்கப்படக்கூடாது என்றும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த வெட்கம் இருக்கிறது, அது ஒரு வகையில் நல்ல குணமாக இருந்தாலும் சில வேளைகளில் அது தீய பண்பாகவும் தீய குணமாகவும் பார்க்கப்படுகிறது. எந்த அளவிற்கென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருக்குரானில் சூரா பக்ரா என்ற 2வது அத்தியாயத்தினுடைய 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி ஐ யத்ரிப மஸல்லம்மா பஊலத்தன் ஃபமா ஃபௌகஹா. அல்லாஹ் ஒரு கொசுவையோ அல்லது அதைவிட அற்பமானதையோ உதாரணமாக சொல்லுவதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அப்போ அல்லாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வெட்க உணர்வு கொண்டவன் அப்படின்னு மார்க்கம் சில இடத்துல சொல்லுது. ஒரு முறை சஹாபாக்கள் கேட்குறாங்க, நாங்கள் வெட்கத்தலத்தில் எதை மறைக்கணும், உங்களுடைய மறை உறுப்புகளை நீங்கள் மறைத்தாகணுங்கிறாங்க. அப்போ நபி தோழர்கள் கேட்குறாங்க, நாங்கள் தனிமையில் இருந்தாலும் மறைக்கணுமா? அல்லாஹ் வெட்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவன் அப்படின்னாங்க ரசூல்லா. அப்போ வெட்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்த இறைவன் சில வேளைகளில் கொசுவையோ அல்லது அதைவிட அற்பமானதையோ உதாரணம் சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்றால் மார்க்கம் எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால் இந்த சத்திய கருத்தை சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது. இதை மார்க்கம் நமக்கு பல நேரங்களில் நினைவுபடுத்துகிறது. சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழி, உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா, அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அவர்களுடைய தாயார், அவங்க ஒரு முறை ரசூலாட்ட வராங்க ஒரு மார்க்க ஃபத்வா கேட்கறதுக்காக. அவர் ரசூல்லாவுடைய மனைவி உம்மு சலமா இருக்கிறாங்க. வந்தவங்க உம்மு சுலைம். ரசூல்லாவோடு இருக்கிற மனைவி யார்? உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா. அப்போ உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அல்லாஹுடைய தூதரே யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ லா யஸ்தி மினல் ஹக், அல்லாஹ் உண்மையை சொல்ல வெட்கப்பட மாட்டான். ஒரு பெண் இரவு தூங்கும் பொழுது கலிதம் வெளிப்பட்டால் அவள் குளிக்கணுமா அப்படிங்கிற ஒரு மார்க்க சட்டம், சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஒரு ஆணுக்கிட்ட ஒரு சபை முன்னாடி ஒரு பெண் கேட்கக்கூடாது நாம புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆடையில் ஸ்கலிதத்தை பார்த்தா குளிக்கணும், ஆடையில் ஸ்கலிதம் இல்லைன்னா குளிக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. அது பிரம்மையில் மனசில் அப்படி ஒரு கனவாக தோன்றி இருக்கலாம், குளிக்க வேண்டியது இல்லைன்னாங்க. பக்கத்தில் இருக்கிற உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா சிரிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பெண்களுக்கு ஸ்கலிதம் ஏற்படுமா? இவங்களாம் குழந்தை பெற்றவங்க. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா ஆல்ரெடி வேற ஒரு கணவர் மூலமாக பிள்ளையை பெற்று தான் ரசூலா திருமணம் முடிச்சிருக்காரு. அப்போ ஒரு மெச்சூர்டான ஒரு பெண் தான். ஆனால் இது பற்றிய ஞானம் அவங்கள்ட்ட இல்லை. ரசூல்லா கிட்ட சிரித்து கொண்டே கேட்குறாங்க, பெண்களுக்கு ஸ்கலிதம் ஏற்படுமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஆமாம், சில வேளைகளில் தாயுடைய சாயலில் பிள்ளை வர்றதுக்கு என்ன காரணம்? அது பெண்ணுடைய ஸ்கலிதம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இப்போ இதில் பாருங்கள், மார்க்க ஃபத்வா கேட்கக்கூடிய விஷயத்தில், மார்க்க கல்வியை உணரக்கூடிய விஷயத்தில் நம்ம என்றைக்குமே வெட்கப்பட்டு கொண்டு இருந்தோம் நீங்க, அதனால கல்வியை நாம் இழந்து விடுவோம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு செய்தியும் இந்த கல்வி தொடர்பாக நமக்கு சொல்லி தராங்க. ஒரு 3 நபர் ரசூலா பயான் நடக்குது, ஒரு 3 நபர் வராங்க பள்ளிக்குள்ள. ஒரு நபர் என்ன பண்றாரு, பயான புறக்கணிச்சுட்டு போயிட்டார், மார்க்க பேச்சை புறக்கணித்து விட்டு செல்கிறார். ஒரு மனிதர் என்னன்னா வெட்கப்பட்டு கொண்டு மூளையில இந்த கூட்டத்தினுடைய ஒரு ஓரப்பகுதியில் கொண்டு போய் உட்கார்றார். ஒரு நபர் ஆர்வப்பட்டு முன் வரிசையில் அமருகிறார். இது ஜும்மா கிடையாது, ஜும்மானா தாண்டி வரக்கூடாது, ஜும்மா இல்லாத வேற ஒரு பயான் நடக்குது. இப்போ வேற பயான கண்டிப்பாக கலந்துக்கணுமா அப்படின்னா தன்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தான். ஆனால் எந்த விதமான வேலையும் இல்லாத போது ஒருவர் புறக்கணிக்கிறார் அப்படிங்கிறது அந்த செய்தியில் குறிப்பிடப்படுது. ரசூல் அந்த 3 நபர்களை குறித்து உதாரணம் சொல்றாங்க. ஒரு நபர் வருகிறார், மார்க்க பேச்சை புறக்கணித்து விட்டு செல்கிறார், அல்லாஹ் அவரை புறக்கணித்து விட்டான். ஒரு நபர் வருகிறார், வெட்கப்பட்டு கொண்டு ஓரத்தில் அமர்ந்து கொள்கிறார், அல்லாவும் அவர் விஷயத்தில் வெட்கப்படுகிறான். அருள் கொடுப்பதற்கு அன்பு காட்டுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுறான். ஒரு நபர் வருகிறார், முன் வரிசையில் ஆர்வத்தோடு வருகிறார், அரவணைப்போடு இங்கே உட்கார்றார், அல்லாவும் அவரை அரவணைத்துக் கொள்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இந்த செய்தியில கூட மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு வெட்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை நமக்கு உணர்த்துகிறது. அதனால தான் சஹாபாக்கள், பெரிய பெரிய சஹாபாக்கள்
ரசூல்லாவோடு 23 வருஷம் இருந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல்லாவோடு 16 வருஷம் நுபுவத்தில் 16 வருஷம் இருந்தவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் இப்படிப்பட்ட பெரிய நபித்தோழர்கள் கூட அபூ ஹுரைராட்ட போய் மார்க்க ஃபத்வா கேட்பாங்க. இதுக்கு ஏதாவது ரசூலாட்ட நீங்கள் பார்த்துக்கலாம். அபூ ஹுரைரா 3 வருஷம் தான் ரசூலா கூட வாழ்ந்துருக்கிறாங்க. ஹிஜ்ரி 7 இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஹிஜ்ரி 10 ரசூலா மவுத். 3 வருடம் தான் நபியோடு அபூ ஹுரைரா இருந்திருக்கிறாங்க. ஆனால் யார் போய் மார்க்க ஃபத்வா கேட்பாங்க? 16 வருஷம் ரசூல்லாவோடு இருந்த பெரும் பெரும் தியாகத்தில் ஈடுபட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போய் கேட்பாங்க சில ஹதீஸ்களை. அதே போன்று பார்க்கலாம், இப்னு அப்பாஸ் என்ற ஒரு நபித்தோழர், ரசூல்லாவுடைய பெரிய வாப்பா பையன் இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்று அவருடைய பெயர். ரொம்ப சிறிய இளம் வயது, டீனேஜ். ரசூலா மௌத்தாகும் போது அவருடைய வயது டீனேஜ் தான். இந்த 15 16 இந்த ஏஜுக்குள்ள குறிப்பிட்ட அந்த ஏஜ் கொண்டவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் ஏதாவது மார்க்க தீர்ப்பு தெரியப்பட வேண்டும் என்றால் இப்னு அப்பாஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? குர்ஆன் ஹதீஸ்ல நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடியது என்ன? இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்ற சூரா இறங்கியது ரசூல்லா காலத்தில். அப்போ அந்த சூறாவுக்கான விரிவுரையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சூறாவுக்கு உங்களுக்காக விளக்கம் தெரியுதான்னு கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் என்ன விளக்கம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, மக்கா வெற்றியை குறிக்குது, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை குறிக்குது. இப்னு அப்பாஸ் தான் கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னாங்க, ரசூல்லாவுடைய மௌத்தை இது குறிக்குதுன்னாங்க. ரசூல்லா வந்தது நுபுவத்துக்காக. இப்போ நுபுவத்து முடிய போதுங்கிறது தான் எல்லாம் காட்டுறான். நபியினுடைய மரணத்தை இந்த சூறாவில் உணர்த்துவதாக நான் பார்க்கிறேன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் கருதுவதைத்தான் நானும் கருதுறேன் அப்படின்னாங்க. அப்போ பெரிய பெரிய மார்க்க அறிஞர்களாக பார்க்கப்பட்ட அபூபக்கர், உமர் போன்ற பெரும் நபித்தோழர்கள் கூட சிறிய நபித்தோழர்கள்ட்ட இருந்து மார்க்க அறிவை பெற்றுக் கொண்டார்கள். ஹாலித் பின் வலீத் குறைஷி கோத்திரத்தில் மிகப்பெரிய வீரர், மிகப்பெரிய அதாவது பெரும் கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்த ஹாலிது சாலிம் என்ற அடிமையாக இருந்த நபித்தோழர்கிட்ட தான் போய் குர்ஆனை கற்றுக்கிட்டாங்க. ஹாலிதுக்கும் சாலிமுக்கும் ஏணி வச்ச எட்டாது, அவ்வளோ உச்சாணியில் இருக்கிறவர் ஹாலிது. அந்த ஹாலிது பிறகு இஸ்லாத்தை ஏற்ற பிறகு குர்ஆனை போய் யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்க? 4 பேர்கிட்ட கற்றுக்கங்க நாங்கள் ரசூல்லா. அந்த 4 பேர் தான் குர்ஆனில் தேர்ச்சி பெற்றவர். அதில் சாலிம் என்பவர் அவர் அடிமையாக இருந்த ஒரு அற்பமான மனிதர் ரசூல்லா காலத்தில், பிறகுதான் விடுதலை செய்யப்படுறாரு. அப்போ அப்படிப்பட்ட நபர்கிட்ட போய் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது. இப்போ இவர்கள் இந்த மார்க்க விஷயத்தில் அதை கற்றுக்கொள்வதில், ஃபத்வாவை அறிந்து கொள்வதில் வெட்கப்பட்டோம். நீங்கள் இது இஸ்லாம் நமக்கு தடுத்த ஒரு காரியம் என்பதை புரிந்து கொள்ள முடியுது. அதே போன்று சில காரியங்கள் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு மாற்றமாக நடக்கும். நமது சூழ்நிலைகளுக்கு மாற்றமாக நடக்கும்போது அதை எதிர்த்து கேட்கறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. தீமையை தடுக்கிறது வேற. தீமைன்னு நடந்தால், விபச்சாரம் நடக்குது, மது அருந்துதல் நடக்குதுன்னா அதை தயவதாச்சனை பார்க்காம தடுக்கணும். ஒரு சில நேரங்களில் நமக்கு தான் அது பிரச்சனையாக இருக்கும். அதெல்லாம் சில பேர் கூச்சப்பட்டுக்கிட்டு பேசாமல் கொள்ளாமல் இருப்பாங்க. ரசூல்லா வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடக்குது. ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. ரசூல்லா திருமணம் முடிச்சு அன்றைய இரவு உம்மு சுலைம் வீட்டில இருந்து ஒரு உணவு வருது. உம்மு சுலைம் அனசுடைய தாயார். அவங்க வீட்டில இருந்து ரசூலாக்கு ஏதாவது ஒரு தின்பண்டம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாலாடை கட்டி, பேரிச்சம்பழம், நெய்யை வச்சு ஹைசம் சொல்லி ஒரு உணவு தயாரிக்கிறாங்க. ரசூலா கொடுத்து விடுறாங்க. இப்போ ரசூல்லா என்ன பார்க்குறாங்க, வேற சில நபித்தோழர்கள்லாம் அழைப்பு கொடுக்குறாங்க. வந்தது கொஞ்சம். ரசூல்லா பிஸ்மில்லா சொல்லி துவா செய்து உணவுல கை வைக்கிறாங்க. அல்லாஹ் உணவுல பரக்கத்தை ஏற்படுத்துறான். பல நபித்தோழர்கள் வராங்க, எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுத்துட்டு ஒரு பெரிய கூட்டம் கலைஞ்சு போயாச்சு. வந்தோம், சாப்பிட்டோம், போயிடணும்ல, போயிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சாரார் வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரசூல்லாவுக்கு அங்கே திருமணம் நடந்திருக்கு. புது மணமகனாக இருக்கிறாங்க ரசூல்லா. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா புது மணமகளாக இருக்கிறாங்க. இப்போ உடனடியாக அவங்களுடைய தூக்கத்தை நோக்கி சென்றால் தான் அடுத்த கட்ட தஹஜ்ஜத், ஃபஜ்ருங்கிற 1008 வேலை இருக்கு. இப்போ உணவுக்காக வந்தால் அந்த இடத்துல உட்கார்ந்து பேச்சில் லைத்து விடுறாங்க. ரசூல்லா சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க, கூச்சப்படுறாங்க. அல்லாஹ் உடனடியாக வசனத்தை இறக்குறான். நீங்கள் திருக்குர்ஆனை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது குறித்து பேசுகிற ஒரு வசனம். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், 33வது அத்தியாயத்தினுடைய 53வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன் நபி இல்லா யுஅத்தன லக்கும் இலா துஆமி கைரி நுலாரின இலா இலாஹி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நபியினுடைய வீட்டிலிருந்து உங்களுக்கு உணவுக்காக அழைக்கப்பட்டால் நீங்கள் சாப்பிட போங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டு, நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள் என்றால் உடனடியாக நீங்கள் திரும்பிடுங்க என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். நீங்கள் அங்கே அவர்கள்ட்ட என்னன்னா, நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து அங்கே கதை பேசி கொண்டிருப்பது ஒரு நல்ல முறை இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான். அதாவது இன்னதாலிக்க காண யுஅத்தின் நபி யஸ்தஹி மின்கும், இதை உங்களிடத்தில் நபி சொல்வதற்கு வெட்கப்படுவார். வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக், உண்மையை சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். இங்க எது தேவை எது தேவையில்லை அதை சொல்லணும். நபி வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறார்.
அப்ப நபி தன் சுய கருத்துக்களை போய் சொல்றதுக்கு தான் வெக்கப்படுறாரு. இப்ப இது மார்க்க கருத்தாயிட்டு, இனி வெக்கப்பட முடியாது இல்லை. குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு போய் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சூழ்நிலையை நபி தோழர்களுக்கு உணர வைக்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது, அசௌகரியம் வருது அப்படின்னா அதை பேசுவதற்கு வெக்கப்படக்கூடாது என்பதை இந்த செய்தியிலிருந்து புரிந்து கொள்ள முடியுது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மார்க்க பிரச்சாரத்தை செய்வதில் வெக்கப்படக்கூடாது என்பதை அல்லாஹ் பல நேரங்களில் நினைவுபடுத்தணும். நீங்கள் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 முக்கியமான குஃபார்களுக்கு தாவா செஞ்சாங்க. ஒன்று மக்காவில் இருந்த காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள், இன்னொன்று மதீனாவில் இருந்த வேதம் வழங்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள். இந்த 2 பேருக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, இப்போ வேதம் வழங்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க நபி வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. நபி வருவார், ஒரு வேதம் வரும். ஆனால் ரசூல்லா வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நபி வருவார், உங்களையெல்லாம் நபின்னு ஏற்றுக்க முடியாதுன்ட்டாங்க. மக்கா காஃபிர்கள் எப்படின்னா, நபியே வரமாட்டாங்கிறது அவங்க நம்பிக்கை. ஆனால் மனுஷனை அனுப்புவானல்ல, உங்களை ஒரு மனுஷனை அனுப்பி தான் அல்ல எங்களுக்கு நேர்வழி சொல்லிக் கொடுக்கணுமா, அல்ல வானவர் அனுப்ப மாட்டானா? ஏன்னா இவங்களுக்கு வேத ஞானமே கிடையாது, முன் சென்ற மார்க்க அறிவு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் அல்லாஹ் யாசீனில் சொல்கிறான், இதற்கு முன்பு எச்சரிக்கை செய்யப்படாத ஒரு சமுதாயத்திற்கு நபியை உம்மை நாம் அனுப்பியிருக்கிறோங்கிறோம். அப்படிப்பட்ட மக்கா காஃபிர்கள்ட்ட ரசூலா போய் பிரச்சாரம் செய்யும் போது ஒரு பயம், ஒரு வகையான நெருடல். என்னன்னா, நாம் இதையெல்லாம் போய் சொல்கிறோமே, நம்மளை கேலி கிண்டல் பண்ண மாட்டாங்களா, சிரிக்க மாட்டாங்களா? அதாவது வானத்துக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான், அவன் மறுமை நாளில் விசாரிக்க இருக்கிறான், இறந்த பிறகு நம்மளையெல்லாம் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான், இதையெல்லாம் சொன்னால் நம்மளை சிரிக்க மாட்டாங்களா? அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், நபியே உங்களை மட்டும் இல்லை, நபியாக வந்த அத்தனை பேரும் இங்கே சிரிச்சிருக்கிறாங்க, கேலி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் விதிவிலக்கெல்லாம் கிடையாது, உங்களை மட்டும் விட்டுருவாங்கன்னா நீங்கள் நினைக்காதீங்க. ஃபஸ்தா பிமா துமர், உங்களுக்கு சொல்லப்பட்டதை தயவதாட்சணை என்று நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். ரசூல்லா அதன் பிறகுதான் ஒரு பெரும் நம்பிக்கையோடு சென்று மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரி நிராகரிக்கப்பட்டாங்க பெரும் கூட்டத்தால். ஆனால் இங்கே அல்லாஹ் என்ன உடைக்கிறான், வெட்க குணத்தை உடைக்கிறான். அங்கே போய் கேலி கிண்டல் பண்ணுவோம், கேலி கிண்டல் பண்ணத்தான் செய்வாங்க. உங்களை மட்டும் பண்ணாங்கன்னா நியாயம் சொல்லலாம், எல்லாரையும் தானே பண்ணியிருக்கிறாங்க, எல்லா நபியும் தானே கிண்டல் அடிச்சிருக்கிறாங்க. அரசர்களாக வாழ்ந்த சுலைமான் நபியும் இதில் விதிவிலக்கு கிடையாது, அரசர்களாக வந்த தாவூத் நபியும் இதில் விதிவிலக்கு கிடையாது. இப்போ உங்களை மட்டும் கிண்டல் அடிக்க கூடாதுன்னா கிண்டல் அடிக்கத்தான் செய்வாங்க. நீங்க போய் பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்புகிறான். அதே போன்று இந்த தீமையை தடுக்கிற காரியம் இருக்குல்ல, இதுலையும் நம்ம வெட்கப்படக்கூடாது. வெட்க உணர்வு, அதாவது வந்து என்ன, நம்ம பேசுகிறோமே, மார்க்கத்தை எடுத்து சொல்கிறோமே, யாராவது நம்மளை ஏதாவது வந்து ஒரு வகையில் திட்டிடுவாங்களோ, கிண்டல் அடிப்பார்களோ என்ற ஒரு மனநிலையும் இருக்கக்கூடாது என்பதையும் இந்த வசனத்திலிருந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. வெட்கம் என்பது ஒரு அற்புதமான பண்பு தான் என்றாலும், அதே நேரத்தில் மார்க்கம் கூடாது என்று சொன்ன நேரங்களில் வெட்கப்படுவதை இஸ்லாம் பாவத்தின் கணக்கில் தான் சேர்க்குது. அது ஒரு பாவம். அதை உணர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தந்த அடிப்படையில் நாம் நமது வாழ்வை நற்குணத்தோடு அமைத்துக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி, இப்போ நான் என்னுடைய பயானில் வந்து ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் 2 பேரை நான் சொன்னேன். கையை தூக்குங்க. ரசூல்லாவுடைய மனைவிமார்களுடைய பெயர் 2 பேர். இல்லை, பதில் சொல்லக்கூடாதுல்ல, கையை தூக்க தானே சொன்னேன். 2 பேரை நான் சொன்னேன். பஷீர் பாய் சொல்லுங்க. உம்மு சல்மாவா, உம்மு சலமா, ஜெய்னபு. அதோட தொடர்ச்சியாக ஒரு கேள்வி. இது போக இன்னொரு பெண்ணையும் நம்ம குறிப்பிட்டோம் பயானில், 2 இடத்துல குறிப்பிட்டோம். அதே பெண், எந்த பெண்? தொடர்ச்சியான அவங்களுக்கு தானே அந்த கேள்வி. சரி, உம்மு சுலைம் ரசூல்லா மனைவி கிடையாது. அவங்கள வந்து 2 இடத்துல நம்ம குறிப்பிட்டோம். ஒன்று, ரசூலாவுக்கு வந்து வலிமா விருந்தவ, ரசூலாவுக்கான உணவை தயாரித்து கொடுத்தாங்க அப்படின்னும், மார்க்க ஃபத்வா கேட்க வந்தாங்கன்னு சொன்னோம். ரசூலாவுடைய மனைவிமார்கள் பேர் 2 பேரை குறிப்பிட்டோம். ஒன்று உம்மு சலமா, ரசூலாட்ட மார்க்க ஃபத்வா கேட்கும் போது சிரித்து கொண்டு பெண்களுக்கு கலிதம் ஏற்படுமான்னு கேட்டாங்க. இன்னொன்று ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கள திருமணம் முடித்து அந்த புது மாப்பிள்ளை மணமகளாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்குனாங்கிற செய்தியை நம்ம நினைவுபடுத்துகிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.